நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எனக்கே அது தெரியுது. வித்தையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது ரிசல்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள். சித்த வித்தை மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு முன்னாடியே விட தெரிஞ்சிருச்சு. ஆனா உள்ள கேள்வி அப்படியே நிக்குது. அதை நம்ம என்ன செய்யல, எழுதி முடிக்கல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சித்த வித்தை பண்ணிட்டு இருக்கோம். சித்த வித்தையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சித்த வித்தையை வச்சு ராகாதேசத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி செய்யறோம். ஆனா சித்த வித்தையை வச்சுதான் ராகாதேசத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதை சொல்லி கொடுத்தது சாமி. இதை வச்சுதான் இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது சாமி. அதை விட்டுருவோம். இருந்தாலும் சித்த வித்தையை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனதை குருவாக்குறோம். வேற பயிற்சியின் மூலமா வேற பிரபஞ்சத்தோட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யறோம்னா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதானே முதல் சொன்னீங்க, பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு. கதிஜா எப்பவுமே டாப் லெவல் தான். நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா எடுத்த உடனே அதை செஞ்சு முடிச்சிட முடியாது. எடுத்த உடனே செஞ்சு முடிச்சிட முடியாதுன்னு தெரிஞ்ச நாம அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஏதோ ஒன்று வித்தையை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வித்தை தான் பண்றோம்னு நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. வித்தை தான் பண்றோம். ஆனா இந்த வித்தை பண்றதுனால நம்ம என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள என்னமோ நடக்குது. மனதுக்கு சுஸ்தானத்தை காட்டி கொடுக்கணும், ஜீவனோட கொண்டு சேர்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஜீவனுக்கு உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் அதோகதியாரத உள்கதியா மாத்துறோம். ஆமா, அதோகதியை நீங்க உள்கதியா மாத்தினால்தான் அதுக்கு பேர் சித்த வித்தை. அந்த பயிற்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கதிஜா சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறோம். அது ரிசல்ட்டு. நீங்க அதவே சமாதின்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப அதுதான் ஆக போறோம்னா இன்பிட்வீன் இது நம்ம அந்த வித்தையை பண்ணிக்கிட்டே இருக்கோமே இங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறதுக்கும் நாம இங்க வித்தை பண்ணிட்டு இருக்கோம், இந்த வித்தை பண்றதுனால நமக்குள்ள நடக்கிறதுக்கும் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த ஏதோ ஒன்று நடக்கிறதுன்றது என்ன நடக்குது உள்ள நமக்கு?
வித்தை தெரியும், பயிற்சி தெரியும், பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியும், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க, சமாதின்றதெல்லாம் தெரியுது. இன்பிட்வீன் இந்த கேப்ல உள்ள ஒரு ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அது என்னது நடக்குது? ம் ம் உடம்பு இருக்கு, நிறைய இருக்கு வாய்ப்பு சித்த வித்தியில. ம் அவருக்கா? ம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்ற மாதிரியே ஃபீலிங் இருக்கு. உள்ள சொல்லுது. அந்த வழி நடத்துதுன்றது உணர்றோம். ம் இந்த மாதிரி வேலையை ம் மனதை நிறுத்த பழகினீங்க. ம் மனதுக்கு ஜாக்கிரதை கொண்டு பழகிடும். மனம் தான் அடுத்த ப்ராசஸ். மனம் தான் ஜீவசக்தி நவாய் அந்த ப்ராசஸ் போகிற விஷயம் பழகிடும். நீங்க உள்ள கேக்குறீங்க, வெளியேன்னா சாமி சொன்ன மாதிரி எனக்கு முதல் பிரச்சனை மாயா சமுத்திரத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது தான் சிஷ்யன் கேட்பாரு. ஆமா, முதல் விஷயமே அந்த ஜாக்கிரதை வர்றதுக்கு தான். எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஆமா, அது தெரிஞ்சாதான் அப்புறம் அதுக்கான பயிற்சி உள்ள உட்காந்து நம்ம பண்ண அது இதுவும் மேட்ச் ஆகும். வெளியே நடக்கிறதும் உள்ள இருக்கிறதும் சிங்க்ரனைஸ் ஆகிட்டு நம்ம பண்ண முடியுது. சரி, இப்போ சித்தவேதம் படிச்சிட்டோம், சித்தவேதம் வாங்கிட்டோம், சித்தவேதம் படிச்சிட்டோம், 22 அத்தியாயம் படிச்சாச்சு. இப்போ A to Z உள்ள சாமி சொல்லிட்டார். அதாவது சித்தவித்தை பண்றவங்களுக்கு என்ன நடக்குது, சித்தவித்தை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த 22 அத்தியாயத்துக்குள்ள சொல்லிட்டார். இதை நம்ம இன்னைக்கு நேற்று படிக்கல, படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், படிக்காதவங்களை விட்டுருங்க. படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நேற்று படிக்கல, அதை இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு படிக்கிறோம், முந்தா நாள் படித்தோம், போன வருஷம் படித்தோம், இன்னும் அடுத்த வருஷமும் அதை படிப்போம். இது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஜெபம் பண்ணுறோம், சித்தவேதம் படிக்கிறோம், இது இருக்கட்டும். பட் ஆனால் சாமி அதில் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ சித்தவேதத்தில் இருக்கிறது தான் நமக்குள்ள நடக்குதா? சித்தவேதத்தில் இருக்கிறது தான் நமக்குள்ள நடக்குதா? இல்லை அதை தாண்டி வேற ஏதாவது நடக்குதா? இல்லை சித்தவித்தை மட்டுமே பண்ணுறோம், நம்ம சித்த வேதமே படிக்கல, சித்தவித்தை பண்ணுறோம், ஏதோ ஒன்று நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? என்ன மாற்றம்? மாற்றம் கரெக்டு, அதுதான் என்ன மாற்றம்? எண்ணங்கள் குறையும், எண்ணங்கள் குறைஞ்சு வருது, சுவாசம் அளவு குறையும். சுவாசத்தோட அளவு வந்து கண்டிப்பா இந்த விரயமாயிட்டு சுவாசத்தோட அளவு வந்து குறையாது. அப்போ மூச்சு தான் நம்ம அடைய மாட்டோம். நம்ம இப்படி நிறைய போயிட்டு இருக்கிறது வந்து எனர்ஜி சேவ் பண்ணி உள்ள அனுப்புறோம். பரிணாம வளர்ச்சியை நோக்கி மாறிட்டே பரிணாம வளர்ச்சி அடையுது. மூச்சு மூலமா உணர்வு உள்ள தொழில் ஆரம்பிக்கிறோம். மூச்சு தான், அது மூலியமா தான் சாமி நீங்க அந்த புக்குல என்ன நடக்குதோ அதுதான் உண்மையில நடக்குது. நமக்கு அது மீறிலாம் எதுவும் நடக்குது. சாமி என்ன சொன்னாரோ தத்துவமோ அதுபடியா தான் நடக்குது. நம்ம வெளில பார்த்துட்டு இருந்தோம், வெளியே கவனிச்சுட்டு இருந்தோம், எல்லா சக்தியும் வரையமாயிட்டு இருந்தது. இப்போ அதை வந்து சாமி சொன்ன ஒரே மூச்சு மயமா மட்டும்தான் உங்களோட மனதை வந்து நீ உள்முகமா எடுத்துட்டு வர முடியும்னு சொன்னாங்க, நிறுத்த சொன்னாங்க பூர்வமத்துக்கு. அந்த ப்ராசஸ் தான் பண்றோம். அப்போ மூச்சு ஃபர்ஸ்ட் மாறுது, அதுக்கப்புறம் உணர்வுகள் மாறுது. நமக்கே தெரியுது நம்ம இப்போ கோபப்படுறோன்றது நம்ம முன்னாடி உணர மாட்டோம், உணர்வுக்கு ஆட்படுவோம். இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்குமே ஒரு பெரிய மாற்றம் தான். ஜீவனா இருக்கிறது ஜீவனா மாறி. இப்ப நம்ம முயற்சி பண்ணி ஒருவேளை சமாதியில கிடைக்காத ஒரு விஷயங்கள் மறுபெயர்களுக்கு வரும்போது அந்த டிஎன்ஏ வந்து சுத்திகரிக்கப்பட்டு மாறுது. இது ஆகாசம், சித்தாகாசம், ஆகாசம் அண்டத்துல பிண்டத்துல இருக்குங்க. சித்தாகாசத்துல இருக்கிறது இது சரீரத்துல இருந்தது வந்து அது தன்மை மாறுறது சித்தாகாசமாகவும் ஆகாசமாகவும் மாறுது. உள்ள செல்கள் எல்லாம் தன்மை மாறுதுங்க.
ஒவ்வொரு செல்லுக்கும் இடைவெளி இருக்குன்னா ஒவ்வொன்றும் அந்த தன்மை மாறுது இல்லை. ம் 1000 கோடி சூரிய பிரகாசம்னா ஒவ்வொரு செல்லுக்கும் அது அந்த உணர்வு விட்டுனா தான் அது வரணும்னா அந்த தன்மைக்கு மாறதுக்கான எல்லா முயற்சியும் நடந்துதானே இருக்குது. ம் ம் ம். யாருக்கெல்லாம் இங்க சீட்டு விளையாட தெரியும்? ரம்மி ரம்மி ஆ ஜோக்கு. ஆ 2 பேருக்கு தான் தெரியும். அப்போ சீட்டு விளையாட தெரியும். சரியா? ம். கேரம் போர்டு யாருக்கெல்லாம் விளையாட தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஆ சரி. இப்போ 1 2 3 யாருக்கு தெரியும்? பாருங்க, நான் முதல் ஒன்று கேட்டேன், 2வது ஒன்று கேட்டேன். முதல் ஒன்று கேட்கும்போது ஒரு யோசனை இருந்தது உங்களுக்கு. சரியா? ஆனால் ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும். சீட்டுன்றது யாரும் பார்க்காம இங்கே வந்திருக்க மாட்டேங்க. என்ன சொல்றவனே மாட்டுங்க. ஆமாம். அப்போ அடுத்து என்னது? சீட்டு தெரிஞ்சிட்டாலே போதும், அவ்வளோதான். இப்போ கேரம் போர்டு விளையாட தெரியுமான்னு கேட்டேன். ஓரளவுக்கு மெஜாரிட்டியா சொல்லிட்டேன். 1 2 3 தெரியுமான்னு, இது கூட தெரியாம இருப்போமான்ற மாதிரி ஐயா டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, இது தெரியாம இருப்போமா? இது வித்தை. இந்த ஆர்டரு வித்தை. இப்போ 1 2 3 சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? 10க்குள்ள சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? அப்படிதான் வரும் இல்லையா? நான் 1 2 3 சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நீங்க இப்ப 9ல இருந்து ஆரம்பிச்சீங்களா? இல்ல. இல்ல நடுவில் 6ல இருந்து ஆரம்பிச்சீங்களா? இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1ல இருந்து போகுது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி 0 1ல இருந்து வருது. ஆர்டர் இதுதாங்க. சரியா? சரி. இப்ப இதவே இந்த 10 நம்பரை நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள்ட்டையோ இல்லை ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை யூகேஜி படிக்கிற பிள்ளைகள்ட்டையோ இந்த நம்பரை என்ன செய்யறோம், கலைச்சு போட்டுட்டு இதை ஆர்டர் பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். ஏன்னா ஒரு யூகேஜியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ பண்ற பிள்ளைங்க அதை ஆர்டர் பண்ணும். எப்படி ஆர்டர் பண்ணோம்? கரெக்டா 0 1 2 3 4 அப்படி வச்சு அழகா 9 வரையும் கொண்டு பண்ணிடும். சரியா? இப்ப என்ன பண்ணுச்சு அது? ஒழுங்குபடுத்து. என்ன பண்ணுச்சு? ஒழுங்குபடுத்துச்சு. எதை ஒழுங்குபடுத்துச்சு? நம்பரை. நம்பரை ஒழுங்குபடுத்துச்சு. இந்த நம்பரை எப்படி ஒழுங்குபடுத்துச்சு? சொல்லி கொடுத்ததை வச்சு ஒழுங்குபடுத்துச்சு. சரியா? இப்ப நம்பரு, இப்ப நம்மள்ட்ட நம்பர் இருக்கா? இல்ல 6னா 6னா 6 6னா என்ன சொல்றேன்? 6னா அப்புறம் வேற என்ன ஒண்ணு? 6னா அம்பஸ். சரி, திரும்பவும் நான் அப்படிதான் கேட்பேன். 6னா இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்தா 6னா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லும்? நம்பர்னு சொல்லும். நம்பர்னு எப்படி சொல்லும்? ஒண்ணு கைவிட்டு சொல்லும், இன்னொன்னு செய்யும். 6 அப்படி 6. புரியுதா? இப்ப இதுல எத்தனை செயல் வருது? ஒன்னு சவுண்டு, இன்னொன்னு ஆக்ஷனு, இன்னொன்னு நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு 6. நம்ம கண்ணுக்கு தெரியல, சொல்லிட்டோம். சவுண்டு 6 6 சொல்லிட்டோம், கையில எழுதியாச்சு. இப்ப எழுதுனது மனசுல பதிஞ்சிருச்சு. காண்பது, கேட்பது, அறிவது. அந்த 1 2 3 ஒழுங்குபடுத்தக்கூடிய முறை
காண்பது கேட்பது அறிவது. நீங்க சித்த வித்தை எடுத்தது எதுக்கு? கிடையாது, ஒழுங்குபடுத்த. எதுக்கு எடுத்திருக்கீங்க? ஒழுங்கு படுத்துவதற்கு எடுத்தது. அதுதான் சாமி காண்பது கேட்பது அறிவது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப எதை ஒழுங்குபடுத்துறோம்? மூச்சு. மூச்சை தான் நம்ம ஒழுங்குபடுத்துறோம். மூச்சை ஒழுங்குபடுத்தும் போது எது ஒழுங்காகுது? மனசு ஒழுங்காகுது. மனம் ஒழுங்கானா எது ஒழுங்காகுது? எது ஒழுங்காகுது? என்ன சார் அவனை சரியா சொல்லிட்டு அப்படி மாறிட்டீங்க? மனம் ஒழுங்கானா எது ஒழுங்காகுது? உடம்பு. மனசு சரியில்லைன்னா உடம்பு சரியா இருக்காது. இந்த ஒழுங்கு முறைதான் சவுண்டு, ரிதம், காண்பது கேட்பது அறிவதுன்னு சொல்லக்கூடிய ஒழுங்குபடுத்துதல் முறை தான் நம்ம சித்த வித்தை முறை. இதுல நீங்க விந்து கட்டுதல், சுக்கிலம், அது இது அதெல்லாம் விட்டுருங்க. சரியா? இங்க ரிதமிக்னு ஒண்ணு இருக்கு. எதுல? வித்தையில ரிதம்னு ஒண்ணு இருக்கு. இது நீங்க வித்தை பெற்று செய்யும் பொழுது கரெக்டா அதை நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு வித்தை எடுக்கிறீங்க, நேற்று எடுத்திருக்கீங்க, இல்லை போன மாசம் எடுத்திருக்கீங்கன்னா அந்த சவுண்ட் ரிதம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது கொஞ்ச நாள் போன உடனே அந்த ரிதம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கவனிக்கிறது இல்லை, விட்டுறோம். சரியா? இப்ப மனம் போன போக்கில் போக வேணாம்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அது இங்கேயும் இருக்கு. ரிதம் குறைஞ்சிருச்சு, சாமி சொன்ன மாதிரி சத்தமே இல்லாத கதி வந்துருச்சு அப்படின்னு ஒரு பாவனையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கதி எடுக்கிறத நிறுத்திடக்கூடாது. இந்த சவுண்டுன்றது, தாளகத்தம்ன்றது அது இங்க நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, பிரபஞ்சத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒண்ணு. நீங்க ஒரு கதி மேல ஏத்தி இறக்கி ஒரே ரிதம்ல சாமி 45 நிமிஷம் சொல்லியிருக்காரா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 20 நிமிஷத்துல ஒரு அளவான கதி, அதை நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நான் உங்க போக்குலயே விட்டுறேன். சமமான கதி, சீரான கதி நம்ம சொல்றது ஒண்ணு. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இங்க ரெகுலரா செய்யறது இல்ல. நீங்க உங்களுக்கு எனக்கு அப்படி வரல, நான் ஒரு டைப்பா பண்றேன், ஆனா அது நான் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதே கதியை அதே ரிதத்தோட எந்த அளவும் மாறாம ஒரு 20 நிமிஷம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நிற்கக்கூடிய அந்த நிஷ்டைன்றது அடுத்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். இந்த சவுண்டு தாளத்தை கேட்டு தான் நீங்க அடுத்த நிலைக்கோ அடுத்த இடத்துக்கோ போக முடியும். இந்த தாளகத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்ததுக்கு போக முடியாது. பாவனை தியானத்துலதான் நீங்க இருப்பீங்க. பாவனை தியானம்னா என்ன தெரியுமா? பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குது. இது நம்மளே ஏமாத்திக்க கூடிய ஒரு கட்டம், ஒரு இடம். இது தவத்தை பொறுத்தளவு நம்மளே ஏமாத்திக்க கூடிய ஒரு இடம். இன்னைக்கு சரவணேன்னு கூப்பிட்டா திரும்பி பாக்குறீங்களா? அப்ப அந்த சவுண்ட் உங்களுக்கானதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல இல்லையா? கருணாமூர்த்தி ஐயான்னா அவர் திரும்பி பார்க்குறாரா? கண்ணையா ஐயான்னா திரும்பி பார்க்குறாரா? ரெண்டுக்கும் கா தான் வருது. ஆனா டக்குன்னு காக்கு அப்புறம் என்ன வருதுன்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த சென்ஸ் வேலை செய்யுதுல்ல. அப்ப இந்த சவுண்டு நமக்கு எவ்வளவு காலமா கேட்டு கேட்டு பழக்கமானது. அப்ப நம்மளுடைய பேர், ஒருத்தர் கால ஆரம்பிச்சா கால இருக்கக்கூடிய ஒரு 40 பேர் அங்க இருக்காங்கன்னா, கான்னா அவர் பேரு நான் கண்ணையாவை கூட்டிருப்பேன், ஆனா கருணாமூர்த்தி ஐயாவும் சேர்ந்து திரும்பி பார்ப்பாரு. ஏன் தெரியுமா? அவருடைய பேர்ல கா முதல் எழுத்து வர்றதுனால. புரியுதா? அதாவது நம்மளுடைய பெயருக்கு ஒரு எழுத்து அவருக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. ஆனா நான் இவரை கூப்பிடல, நான் அவரை தான் கூப்பிட்டேன். ஆனா 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அது மாதிரி
நம்மளுடைய சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த கதியானது இப்ப இது வந்து பிறந்ததுல இருந்தே கேட்டு கேட்டு வந்தாச்சு. எது பேரை பிறந்ததுல இருந்தே கேட்டு கேட்டு வந்ததுனால நம்ம வந்து 4 ரமேஷ் இருக்க இடத்துல ரமேஷ்னு கூப்பிட்டா 4 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த கதியானது நாம 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. சரியா? இப்ப பாருங்க, இதே ராமகிருஷ்ணன் ஒருத்தரை நாமளே என்ன செய்யறோம், ராம்கின்னு சுருக்கி கூப்பிடுறோம். ஷார்ட் ஃபார்ம் பண்ணி சுருக்கி கூப்பிடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனா அவருடைய ஃபுல் நேமு ராமகிருஷ்ணன். புரிஞ்சு வச்சுங்க. இது அவருக்கு தெரியும். ஆனா நம்மள அவரை என்ன செய்யறோம், ராம்கி அப்படின்னு கூப்பிடுறோம். நீங்க ராம்கின்னு கூப்பிட்டது நீங்க, ஆனா அவருடைய மைண்ட்ல எது ஓடும், ராமகிருஷ்ணன் தான் ஃபுல்லா ஓடும். கூப்பிட்டது நம்ம ராம்கின்னு கூப்பிட்டாச்சு, ஆனா அவர் மைண்ட்ல ராமகிருஷ்ணன் அப்படின்ற அந்த முழு பெயர் தான் அவருக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நாம வித்தையை வந்து ரொம்ப நீட்டி செய்யறோம், அதுக்கப்புறம் அது தானா குறிகிறோம். இப்ப ராமகிருஷ்ணனா இருந்த வித்தை ராம்கியா மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன். இப்போ ராமகிருஷ்ணன் நீட்டி செய்த வித்தை ராம்கின்னு சுருங்கிருச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன், நீங்க ராம்கின்னு கூப்பிட்டாலும் அவருக்கு எது ஞாபகத்துல இருக்கும், ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த வித்தையினுடைய முழு அளவும் அவருக்கு ஞாபகத்துல இருக்கும். இததான் தாளகத்தம் சொல்றது. மூச்சு பயிற்சியில, சுவாச பயிற்சியில, சித்த வித்தையில நம்ம செய்யக்கூடியதுல இது தாளகத்தம் சொல்றது. தாளகத்தம் அப்படின்னு சொல்றது. இது முன்னையெல்லாம் ஜெபம் நடத்தும் போது ஒவ்வொருத்தரா காது வச்சு செக் பண்ணுவாங்க. அவங்க சிரசுகிட்ட போய் காதை வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ குறைஞ்சிருந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னா, இவங்க கதி எடுத்து நீட்டி ஏத்தி விடுவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீட்டி ஏத்தி குறைஞ்சு போறத நீட்டி திரும்ப ஏத்தி விடுவாங்க. ஏத்தி நீட்டி இறக்கி விடுவாங்க. அப்ப திரும்ப அவர் என்ன செய்வாரு, ராம்கியா இருந்தவர் ராமகிருஷ்ணனா நீட்டி செய்யக்கூடிய இடத்துக்கு வர ஆரம்பிப்பார். இந்த தாளகத்த ரிதம், அதுக்காக ராம்கியா இருக்கிறது, அதாவது சுருங்கி போறது தப்பான்னா தப்பு இல்லை, சுருங்கி தான் போகணும். நம்மளுடைய சுவாசம் சுருங்கி தான் போகணும். நல்லா கேட்டுக்குங்க. ஆனால் நீங்க முழுமையாக ராமகிருஷ்ணன் என்பது மறந்துட கூடாது. அதான் சொல்லுவார். ஏன்னா நிறைய பேருக்கு உட்காந்தேன் 10 நிமிஷத்துக்கு மேல கதியே போகல, எனக்கு அந்த சிந்தனையே இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடியவருடைய ஞாபகம் இல்லை. அப்ப நம்ம ராம்கில என்ன செஞ்சிட்டோம், லயிச்சிட்டோம். அதுல போய் லயமாயிடுச்சு. அதனால அந்த தாளகத்தை விடக்கூடாது, மறக்க கூடாது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு கதியானது, அந்த ரிதமானது, அது உங்க உடம்புக்குள்ள சிரசுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டம் சொல்லக்கூடிய அண்டம்னா அங்க பிண்டத்தில் இருக்கக்கூடிய அண்டம் சொல்லக்கூடிய அந்த வெற்றிடத்தை போய் டச் பண்ணி அது திரும்ப சிரசை தாண்டி மேல போய் பேரண்டத்தை போய் தொடும். நான் சொல்றது ஒரு கதியானது. ஒரு கதியானது. சாமி சொல்றாருல, நாம் இப்பொழுது ஒரு கதி எடுப்போம், அந்த கதி இங்குள்ள அனைத்து ஜீவர்களுக்கும் உணர்த்துவதாகும் சொல்லி ஒரு கதி எடுக்கிறாரு. எடுத்தா அத முன்னாடி இருக்க அத்தனை பேருடைய என்ன செய்யுது, கனெக்ட் ஆகுது. இப்ப அத்தனை பேருடையும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்க இன்னைக்கு டெக்னாலஜி பிரகாரம் வச்சுக்கோங்க, எல்லாருமே போன் வச்சிருக்கோம், எல்லாருமே போன் வச்சிருக்கோம், தனித்தனியா வச்சிருக்கோம். ஆனா நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறது ஒரே ஒரு டவர், ஒரே ஒரு டிஷ் தான், ஒரே ஒரு சேட்டலைட் தான், ஒரே ஒரு டவர் தான்.
அப்ப சாமி என்ன செய்யறாரு, இங்க இருந்து ஒரு கதிய எங்க அனுப்புறாரு, மேல பிரபஞ்சத்துக்கு அனுப்புறாரு. அப்ப எத்தனை செகண்ட்ஸ்ல இந்த சவுண்ட் ஆனது அங்க போய் அதை டச் பண்ணி இங்க இருக்கக்கூடிய 500 பேரோ 1000 பேருக்கோ எல்லா ஜீவனுக்கும் ஆகும் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி எல்லாருக்கும் அது வருது அப்படின்னா அப்ப அந்த ஒளி வேகம், சாமி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஒளி வேகம் எவ்வளவு, அவருக்கு ஆற்றல் இருந்து அது எவ்வளவு வேகமா போயிருக்கும். சரியா? இது ஏன் அவரால் அனுப்ப முடிஞ்சது அப்படின்னா அந்த தாளகத்தை அவரு மறக்கல, விடல. நல்லா புரிஞ்சுங்க. சித்த வித்தியார்த்திகள் கதி செய்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஏற்றி இறக்கக்கூடியதில் அந்த தாளகத்தம் மறந்துவிட கூடாது. அது ஞாபகத்தில் இருந்தாதான் நீங்களும் சாமி மாதிரி ஒரு கதி எடுத்தா எல்லா ஜீவனுக்கும் அது போய் இப்ப நம்ம அதவே மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கதி எடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கதான் 10 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு கதியை ஏற மாட்டேங்குதுன்றீங்க. அப்புறம் எப்படி நம்ம ஒரு கதி எடுக்கிறது இல்லையா? அப்ப அந்த தாளகத்தை நாம மறந்துடுறோம். நீங்க இந்த சவுண்டை வச்சுதான் எது ஒன்னையுமே மாற்ற முடியும். அதிர்வுகள்னால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு, உயிர்களும் சேர்ந்து. அதிர்வுகள் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. ஆரம்பிக்கும் போது டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு, எல்லாரும் கவனமா போச்சு, அங்கதான் போச்சு. அப்போ ஒரு சின்ன அதிர்வானது மெய்ஞானத்துக்காக பாடுபடக்கூடிய இத்தனை பேருனுடைய ஆற்றலையும் திசை திருப்புது அப்படின்னா அப்ப அந்த நாதத்தினுடைய சவுண்டினுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியதாக இருக்கும். அந்த ஆற்றலை நமக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு நம்மளுடைய ஜீவனுடைய அதிர்வலைய கரெக்டாக ரிதமிக்கா எடுத்து பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஒரு மதம் பிடிச்ச யானை வருது காட்டுல, என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. சரியா? இந்த மலைவாசிகள்லாம் இருக்கிறவங்க கொட்டடிக்கிறது, இது பண்றது, தீ போறது, ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. ஆனா ஒரே ஒருத்தன் போறான். யானை அங்க மதம் பிடிச்சு நிக்குது. சரியா? இங்க இருந்து போறான், அதுவும் முன்னாடி வருது, இவனும் முன்னாடி போறான். எப்படி போறான்? அது காட்டு யானை. எப்படி போறான்? கதி எடுத்துச்சு. அப்ப அவர் சித்த வித்தியார்த்தியா? எப்படி போறான்? அதாவது எப்பவுமே பாருங்க, யானை பிளிரும். அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு பயமும் இருக்கும், கேட்க நல்லாவும் இருக்கும். அந்த பிளிரல் சவுண்டு ரிதம் இருக்கும். இன்னொரு தடவை கேட்கலாம் தோணும். அதே யானை பக்கத்துல இருந்து பிளிர்னா கேட்கலாம்னா தோணும், நமக்கு ஓடதான் தோணும். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இவன் என்ன செய்யறான்? யானையினுடைய பிளிரலுக்கு ஆப்போசிட்டான ஒரு சவுண்ட ஏற்படுத்தி என்ன செய்யறான்? யானைய கவனத்தை திசை திருப்புறான். அதாவது நான் புரியறதுக்காக தான் கவனத்தை திசை திருப்புறான்னு சொல்றேன். ஆனா யானை கவனத்தை திசை வேற பக்கம் வைக்காது, அவன் மேலதான் போக்கஸ்டா இருக்கும். ஏன் போக்கஸ்டா இருக்கும்னா, நம்ம பிளிரலை விட இது வித்தியாசமா இருக்கு. நம்ம தும்பிக்கையை விட இவன் தும்பிக்கை சிறுசா இருக்கு. ஏன்னா அவன் கையை தூக்கிட்டே போவான். நம்ம தும்பிக்கையை விட அவன் தும்பிக்கையே சிறுசா இருக்கு, நம்ம உருவத்தை விட அது சின்னதா இருக்கு அப்படின்னு அது என்ன செய்யும்? உற்று கவனிக்க ஆரம்பிச்சிடும். இங்க இருந்து அவன் அங்க போறதுக்குள்ள அது 1-2 தான் கத்திருக்கும். 10 முறை என்ன செஞ்சிருவான்? அந்த சப்தத்தை ஏற்படுத்திட்டே போவான். அது ஒரே புள்ளியில கவனம் வந்த உடனே மனசு ஆட்டோமேட்டிக்கா சாந்தமாயிடும், அது அமைதி ஆயிடும். அப்படியே என்ன ஆயிடும்? பின்வாங்கி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம வித்தையில இருக்கக்கூடிய ரகசியம். சரியா?
இப்போ யானை என்ன செஞ்சிருச்சு? உள்ள போயிடுச்சு. இங்கே மதம் பிடிச்ச யானை எது? மனசு. மதம் பிடிச்ச யானை மனசு. ம் எங்களோட மூணு சிதர் இருக்காங்க, அவங்க எழுப்புற கதையும் எங்களோட கதையும் ஒண்ணா இருக்குமா? அது எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு பிரேயர்ல இருக்கும்போது எங்களோட மூத்தவர் வந்து அவரு இருந்த கதைக்கு எங்களுக்கு அப்படியே ஸ்டக் ஆகி விட்டுருச்சு. எழுப்ப எழுப்ப அதை வந்து ஒரு பயன்படுத்திட்டே வரல இல்லையா? அப்ப அங்க என்ன நடந்தது? இப்ப நான் சொன்னதுதான் யானை கதை தான் அது. யானை கதை. உங்க கவனம் எல்லாம் எது மேல வந்துருச்சு? அந்த நாதத்தின் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் சொன்னனே, அளவு குறைந்தாலும் உங்களுடைய சிந்தனையும் ஆற்றலும் அந்த நீள்கதியில தான் இருக்கணும். அதான் சொன்னனே, 1000 பேர் ராம்கின்னு கூப்பிட்டாலும் நீங்க ராமகிருஷ்ணன் தான். அது எப்பவுமே மறந்துடக்கூடாது. என்னதான் சுவாசம் குறைந்தாலும் நீங்க சீரான சுவாசத்துல தான் இருக்கீங்கன்னு ஏன்னா சாமி தெளிவா சொல்றார். இருக்கோ இல்லையோ என்பது போல் தைலதாரை போல்ட்டார். தைலதாரைன்னா இப்படின்னு ஊத்துனா சிந்திரும், தூக்கி ஊத்துனா கம்பி மாதிரி நேரா விழுகும். ஒழுகுதல் ஒழுகுதல் அதுவும் இருக்கு. ரொம்ப நேரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல நாத்தோட பண்ண சொல்லுவீங்க. நிறைய பண்ணத்தான் அது சொல்லுவோம். ஆமா, அதுதானே கரெக்டான கரெக்டான கதி அதுதான். ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இப்ப கால பிரேயர்ல பண்றோம் அதனா, அதுக்கப்புறம் 12 மணிக்கு பண்ணும்போது அந்த அளவு தேவைப்படல, கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஈவினிங் பண்ணும்போது அந்த நீங்க சொல்ற மாதிரி 20 நிமிஷம் 25 நிமிஷம் போதுமானதா இருக்கு. ஆமா, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற பிரேயர் வந்து நிறைய, ஏன்னா அங்க அப்படிதான் நடந்தது. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா, வந்துரும். இந்த வந்து 10 நிமிஷத்துக்கு மேல கதி என்ன ஆகுதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஆமா, அது வந்து சரியா செய்யலன்ற மாதிரி இருக்கு. அதே வந்து அதே 10 நிமிஷத்து 5 நிமிஷத்துலயே வந்து அடுத்த கதி பண்ணது அடுத்த பரிமாணத்துக்கு. ஆமா, போகும். கரெக்ட் தான். இதுல மெச்சூர்டும் இருக்கு, அன்மெச்சூர்டும் இருக்கு. நான் சொல்றது ஆமா, தெளிந்ததும் இருக்கு, தெரியாது. அதுக்கு தான் சொன்னேன், பாவனை தியானம் வேற, தியானம் வேற. நீங்க உண்மையாலுமே பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அது நினைச்சுக்கிட்டு பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதுதான் சொன்னேன். சாமி இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக சும்மா உட்கார்ந்து இருக்கிறதும் இருக்கு. கதி பண்ணி உண்மையாலுமே இருக்கோ இல்லையோன்ற பண்ணக்கூடிய பயிற்சி முறையும் உண்டு. அதுவும் உண்மைதான். ஆமா, கரெக்ட் தான், அது உண்மைதான் அது. ஆமா, அதாவது 10 ப்ராசஸ்ல இது ஒரு ப்ராசஸ். ஆமா, அது மாதிரிதான் இது. ஆமா, 10 ப்ராசஸ்ல இது ஒரு ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு கதியினுடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களை அறிஞ்சு நடந்திருக்கலாம், அறியாம நடந்திருக்கலாம். இவ்வளோ நீளம் பண்ணீங்க, இப்போ அவ்வளோ பண்ண முடியல, இதுக்குள்ளதான் நீங்க அந்த கதியை பண்ணிட்டு இருக்கீங்க சின்னதா. ஏன்னா இந்த ராம்கிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு உணர்த்தும். எப்போ உணர்த்தும்? பயிற்சியெல்லாம் விட்டுருங்க, திரும்ப உணர்த்தும். அது எப்போ உணர்த்தும்? இல்ல, அந்த பொழுதே விட்டுருங்க, அது உணர்த்தும் ஒரு நேரம். தூங்கும் பொழுது அந்த சின்னதா சுருக்கமா நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க இப்ப தூங்குறீங்கல்ல, தூங்கும் பொழுது உங்களுக்கு இங்க ஒரு அழுத்தம் வந்து மூச்சை இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும். ஏன் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி படுத்திருக்கும் பொழுது சுவாசமானது நல்ல என்ன ஏகத்துக்கும் நீட்டி நீட்டி போயிட்டு வந்திருக்கும். இப்ப நீங்க ஜாக்கிரதையில இருந்து கதியை நல்லா நீட்டி பண்ணி சுருங்க வைத்து இலகுவாக சின்னதாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது பழக்கத்துக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க தூங்கும் பொழுது அதுக்கு பழக்கப்பட்டது என்ன? தூங்கும் பொழுது நல்லா நீட்டி பண்றது. நீங்க ஜாக்கிரதையில இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது நம்ம வித்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால அது கதி சின்னதா இருக்கு, நம்ம நீ அடுத்த நிஷ்டைக்கு போயிடுவோன்ற அந்த ஜாக்கிரதையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அங்கதான் தூக்கத்துக்கு போயிடும்ல,
அப்போ அங்கே எந்த உணர்வோ எதுவோ இல்லை நமக்கு. ஆனால் நமக்கு எந்த உணர்வும் உடலுக்கு இல்லைனாலும் கூட சுவாசம் அது பழகுனதுனால நீட்டி இருந்தது குறுகி இங்கே மட்டுமே ஓடும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மூச்சு தொண்டையை பிடிச்ச மாதிரி திடீர்னு எந்திரிச்சு உட்கார சொல்லும், அழுத்துற மாதிரி இருக்கும், தூக்கி எரியும். நான் சொல்றது புரியுதா? அதுதான் சொல்றேன், தூக்கி எரியும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தா நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நடந்தா கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இது நடந்ததுன்னா தூக்கம் குறைஞ்சிரும். ஏன்னா அங்க நீட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கதான் குறுக்கிட்டீங்களே, தூக்கம் குறைஞ்சிரும். இப்ப ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்த ரிதமை கேட்டு 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 மனமானது படுக்கும்போது சொல்றேன், நல்லா தூங்கும்போது ஒருத்தர் நல்லா அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம இந்த கிளாஸ் கூட நான் எடுத்திருக்கேன், கொடைக்கானல் நம்ம எடுத்தோம்லாமா, தூங்குற மாதிரி கதி பண்ணுங்க, பண்ணமா ஞாபகம் இருக்கா? தூங்குற மாதிரி கதியை நடத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதுதான் இது. அப்ப அங்க படுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஜாக்கிரதை உணர்வு கிடையாது. நமக்கு தான் ஜாக்கிரதை உணர்வு கிடையாது. நமக்குன்னா அந்த உடம்புக்கு ஜீவனுக்கு இருக்கிறதுனாலதான் அது என்ன செய்யுது, நான் நீண்டு இருந்தேன், இப்ப என்னுடைய ஸ்வஸ்தானத்துக்குள்ள சுருங்கி உள்ள வந்துட்டேன், இனிமேல் உனக்கு தூக்கம் தேவையில்லை, நான் ஜாக்கிரதை உணர்வுக்கு வந்துட்டேன், அதனால இனி உனக்கு தூக்கம் தேவையில்லைன்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சிருது, 1 மணி நேரத்துக்கு மேல தூங்க விடுறது இல்லை, எழுப்பி விட்டுறது. இது அது வேற, கொரட்டை விடுறது வேற. அந்த உணர்வு நமக்கு தட்டி எழுப்பி விட்டுறது. 2 மணி 3 மணி ஆமா. ஆனா உடம்புக்கு எந்த நோவும் வராது, நல்ல எனர்ஜி இருக்கும், நல்லா இருக்கும், மனசு தியானம் பண்ணுன்னு சொல்லும், உட்காருன்னு சொல்லும், எல்லா வேலையும் அது செய்ய சொல்லும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்துவதுதான் இந்த ரிதம். கதியினுடைய நாதத்தை சரியாக பயன்படுத்துவது, கவனிப்பது. அது சின்னதாக நடந்தாலும் விரிவாக நடந்தாலும் நீங்க உங்க பேர்ல கவனமா இருக்கணும். யார் எப்படி வேணாலும் கூப்பிடட்டும். ஆமா, ராமகிருஷ்ணன் ராம்கின்னு கூப்பிடட்டும், ராமுன்னு கூப்பிடட்டும், கிருஷ்ணன் கூப்பிடட்டும், எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிறட்டும். ஆனால் நீங்க அந்த அளவுல இருந்து மாறக்கூடாது. நல்லா கேட்டுக்குங்க. எப்படி அந்த காட்டு யானை நம்ம பிளிரலுக்கு மேல ஒரு சவுண்டு கேட்டு அது கவனம் ஒன்றாகி போய் அப்படியே ரிவர்ஸ் ஆனதோ, அது மாதிரிதான் மனமும். நீங்க எந்த அளவுக்கு கதிநாதத்தின் மேல கவனம் வச்சு அதை ரிதமோட பண்றீங்களோ, அந்த மனம் சொல்லக்கூடிய அந்த மத யானை என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே அடங்கி அப்படியே ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளா உள்ள வர ஆரம்பிச்சிடும். அது நமக்கு இன்னும் இலகுவா இருக்கும், ஜெபம் பண்றதுக்கு ஆசையாகவும் இருக்கும். அந்த ரிதத்தோட பண்ணும்போது அது ஆசையாகவும் இருக்கும். ஆமா, வரும். அதான் இப்ப சொன்னேனே, உங்களுக்கு அளவு சுருங்கிருச்சுன்னா அழுத்தம் அதிகமாயிடும். அளவு சுருங்கிருச்சுன்னா என்ன ஆயிடும், அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடும். அழுத்தம் ஜாஸ்தி ஆச்சுன்னா மேலதான் போக பார்க்கும், கீழே இறங்காது. நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது நீங்க நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது, இப்போ சும்மா உட்கார்ந்துருக்கும் பொழுது, இதெல்லாம் விட நீங்க படுத்திருக்கும் பொழுது கதியானது சமமா ஓடிடும். நீங்க படுத்திருக்கும் பொழுது சமமா ஓடிடும். அதனாலதான் சொன்னாரு, சித்த வித்தை நீ படுத்துக்கிட்டே பண்ணலாம். ஆமா, பண்ணலாம். நீ பண்ணலைன்னா கூட அதை பண்ண வச்சிரும் உன்னைய. என்னது? அது பண்ண வச்சிரும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்ற. நீங்க அந்த ரிதமா கரெக்டா கவனிச்சுட்டு வரோம். அது நமக்கு என்ன ஆயிடுது, கவனத்துல இல்லாம போயிடும். இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க முத வித்தை வாங்கினீங்க இல்ல, அந்த நாதத்தினுடைய சவுண்டு அது இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஞாபகம் இல்லை.
ஆனா பாருங்க நம்ம மொத அந்த நாதத்தை வாங்கும்போது எவ்வளவு ஏகாந்தமா இருந்தது, ஆனந்தமா இருந்தது, இனிமையா இருந்தது. ஆகா, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது இல்லையா? ஆனா இப்ப அந்த நாதம் ஞாபகத்திலே இல்லை. இருந்தாலும் இப்ப பாருங்க, அதுதான் வித்தியாசப்படுது இல்ல. ஆமா ஆமா, எனக்கு வந்து அது ஆனந்தமா இருந்தது, ஏகாந்தமா இருந்ததுன்னா அந்த நாள் இப்ப எனக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு கிருஷ்ணாராமையா காதுல ஊதுனது இப்ப கேக்குது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு புதுசா போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் முறை போறேன்னா பார்க்கும்போது நல்லா இருக்கும். கொடைக்கானல ஒரு நாளைக்கு 10 முறை போகும்போது என்ன ஆகுதுன்னா கொடைக்கானல் தானே அப்படின்ற மாதிரி, அதனால சித்த வித்தை தானே அப்படின்ற மாதிரி அதுதானே பாட்டுமே பழகலை இருந்தானே அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அது தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆமா பாருங்க, இப்ப நான் என்ன செய்யறேன், ஐயா இங்க வாங்க, நீங்க கொடைக்கானல் போனீங்கல்ல, இந்த இடம் பாத்தீங்களா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ஆமா ஆமா நான் போனேன், ஆனா நான் இது பார்க்கலையே அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன செய்யுது, திரும்ப போகணும்னு தோணுது. அப்ப நீங்க பார்க்காமல் விட்ட இடங்கள் உள்ள இருக்குதானே? அதுதான் தவத்துல இருக்கு. நீங்க பார்க்காமல் விட்ட இடங்கள் உள்ள இருக்கு. இப்ப அதை தான் என்ன செய்யறோம், தேடி தேடி நீங்க போய் பாருங்க. ஆனா நாங்க கொடைக்கானல் போய் எங்கேயும் சுத்தியெல்லாம் பார்க்கல, நான் சொல்றேன், நீங்க தேடி தேடி போய். ஆமா ஆமா, அதான் என்ன பார்த்தோம்னா அழுத்தம் டக்கு வரும். கரெக்டா அந்த கதிநாதத்தோட அங்க அப்படித்தானே பண்ணும்போது அந்த அழுத்தமே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, நான் அதுக்கு தான் உங்களுக்கு இன்னொரு ப்ராக்டிஸ் கொடுத்தேன். என்னன்னா, நைட்டு படுக்கும்போது ஜீவன்கிட்ட பேசுங்க. ஏன்னா அது அதுக்கு மட்டும்தான் நைட்டு முழிச்சுட்டு உட்காந்துருக்கு இல்லையா? மற்ற நேரமெல்லாம் தூங்கிடுது. எப்போ சாதாரண மனிதனா இருக்கும் பொழுது, வித்தையை பத்தி தெரியாமல் இருக்கும் பொழுது அது என்ன செஞ்சிருது, தூங்குது. அதை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஓடுற மாதிரி ஓடிட்டு அதுவும் என்ன செய்யுது, ரெஸ்ட்டுக்கு போயிடுது. ஆனால் நாம இப்படி செஞ்சதுனால என்ன ஆயிடுதுன்னா, அது ஜாக்கிரதைக்கு வந்துடுது, நம்ம என்ன செஞ்சிடறோம், படுத்துடுறோம். நான் அதனால என்ன செஞ்சேன், ஜீவனுக்கு இப்படி ஒன்று தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அது என்ன செய்யும், அங்க மனசுதான் நீங்க. ஆமா, இது ஒரு கருவி. அது ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தரப்போகுது. அதை தான் நீங்க மறுநாள் காலையிலையோ இல்லை அடுத்தோ நீங்க சொல்ல போறீங்க. சரியா? இங்க எல்லாமே அதிர்வு, நாதம் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனால நம்ம அதுல கவனமா இருக்கு. இன்னைக்கும் வந்து சாமி நல்லா கேட்டுக்குங்க, தனி மனித மோட்சத்திற்கு மட்டும்தான் சித்த வித்தை கொடுத்திருக்காரு. ஆனால் உலகம் அமைதியாவதற்கு 18 வகையான கதி பயிற்சி முறைகளை ஆசிரமத்துக்கு கொடுத்திருக்கார். அது அனைத்துமே நாதத்துக்குரியது, ரிதமுக்குரியது, சவுண்டுக்குரியது. அப்ப எவ்வளவு பெரிய மாற்றத்தை சாமி உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தரை அடிச்சாலே தாங்க முடியாது. அங்க உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அந்த கதிநாதத்தை பண்ணும் பொழுது இந்த அதிர்வலை போய் பிரபஞ்சத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி அங்க சீராக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கனெக்ட் ஆகி திரும்ப இங்க வந்து இங்க உள்ள உயிர்களுக்கு, அவங்களுக்கு இல்லை, அது போய் கன்வெர்ட் ஆகி சமமாகி இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுக்கெல்லாம் பரவுது. ஆமா, அப்ப சாமி எவ்வளவு ஒரு டெக்னிக்கான விஷயத்த சித்த சமாஜ ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு தனி மனித மோட்சம் சொல்லக்கூடியதுக்கு சித்த வித்தைய தூக்கி கொடுத்துருக்காரு. இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கு. நம்ம நாதத்தோட பண்றது இல்ல. அவங்க உலக சாந்திக்கு பண்ணட்டும், சரியா? நீங்களும் உலக சாந்திக்கு தான் பண்றீங்க. எந்த உலகம் சாந்தி அடைவதற்கு? உலகம் உள்ள இருக்கக்கூடிய உலகம் சாந்தி அடைவதற்காக நாம பண்றோம். அவங்க பண்றது புற உலகம் சொல்லக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்காக, இந்த இயற்கையினுடைய அமைதிக்காக அவங்க பண்றாங்க. அப்ப அந்த நாதத்தை அவங்க மறப்பாங்களா என்னைக்காவது? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, மறக்க முடியுமா? முடியாது. அப்ப அது ஞாபகத்திலே இருக்கணும். அவங்க அவ்வளவும் பண்ணிட்டு 6 to 7 அவங்களுக்காக ஒரு மணி நேரம் நாம பண்ணக்கூடிய சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய சீரான கதியை பண்ணிட்டு அமைதியாயிடுறாங்க. சரி, இது நல்லா இருக்கேன்னு அதெல்லாம் மறந்துட்டாங்களா? இல்லை. அப்ப அதனுடைய வீரியமும் அந்த சப்தத்தினுடைய ஆற்றலும் தெரிஞ்சதுனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, மாறி 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 அடிச்சு உலகத்துக்குரிய சாந்தி ஏற்படுத்துறாங்க.
நாம இதனுடைய அந்த ரிதம், அந்த சவுண்டை நம்ம தெரிஞ்சு நம்ம உலகத்துக்கான சாந்தியை ஏற்படுத்தணும். நீங்க ரிதமோட கதி பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு மாதிரி ஒரு அமைதி என்னைக்குமே உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோ ஆனந்தமா அமைதி வந்து அவ்வளோ மௌனம்ன்றது தானா ஏற்படும் அந்த ரிதத்தோட பண்ணும்போது. ரிதம்னா நான் சொல்றது உடனே இப்போ உங்க கதி பாருங்க, நீங்க அடிக்க ஆரம்பிச்சு இருக்கிற 40 பேர் எந்த வெளியில போயிடக்கூடாது. அந்த ரிதம் நான் சொல்லலை. ரிதம்ன்றது உள்ள அழகா அப்படியே அந்த ஆமா அப்படியே போகணும், நல்ல அந்த மாதிரி பண்ணணும். அது நாங்கள் கொடைக்கானல்ல பண்ணோம். அது மாதிரி அழகா பண்ணணும். சரியா? ஆமா, இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சித்த வித்தை என்பது ஒழுங்குமுறைப்படுத்துதல். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அதிர்வுகளை ஒழுங்குமுறைப்படுத்துதல். அந்த அதிர்வுகளினுடைய கிளை அம்சங்கள் தான் அவர் ஐயா ஆரம்பத்திலே சொல்லும்போது ராகாத்வேஷம் சொன்னார் இல்லையா, அதனுடைய கிளைகள் தான் அது. அப்ப இந்த மெயின் அதிர்வுகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் பொழுது தானாக என்ன செய்யுது, இந்த ராகாத்வேஷம்லாம் அதுல காணா போயிடுது. இல்ல பெரிய சத்தத்துல சின்ன சத்தம்லாம் காணா போயிடுது. சரியா? சரி, நமஸ்காரம்.